நம்ம ஃபோனில் 120Hz டிஸ்பிளே இருக்குன்னா மட்டும் நம்ம ஃபோன் ஸ்மூத்தாக ஃபீல் ஆகாது. ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் முக்கியம் இல்லை, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் அதிகமான ஸ்மூத்னஸ் கிடைக்குதுன்னு நினச்சிருக்காங்க. அதில் பாதி தான் உண்மை. ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னா, நம்ம ஸ்க்ரீன் ஒரு செகண்டில் எத்தனை டைம் ரெஃப்ரெஷ் ஆகுறதா ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷுவல் ஸ்மூத்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மீதி 50% எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டச் சாம்பிள் ரேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்கள் ஃபோன் 120Hz டிஸ்பிளேவாக இருந்தாலும் டச் சாம்பிள் ரேட் மோசமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக தான் ஃபீல் பண்ணும். டச் சாம்பிள் ரேட் என்ன பண்ணுன்னா, ஸ்க்ரீன் உங்கள் ஃபிங்கரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணுறது தான் டச் சாம்பிள் ரேட். கேமர்ஸ்க்கு அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் பத்தாது, அதிகமான டச் சாம்பிளிங் ரேட்டும் தேவைப்படும். அப்போ தான் கேமில் அவங்களோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். ரெண்டுமே இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். டச் சாம்பிள் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரோலிங் ரொம்ப வியர்டாக இருக்கும், கேமிங்கில் இன்புட் டிலேவாக இருக்கும், டைப் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.